அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, இன்று துல்ஹஜ்ஜி பிறை 1. இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, உங்களில் ஒருவர் துல்ஹஜ்ஜி பிறையை கண்டால், அவர் குர்பானி கொடுக்க நாடினால், அவர் தம் முடிகளையும் நகங்களையும் அகற்றிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அன்புள்ள நண்பர்களே, அப்போ துல்ஹஜ்ஜி பிறையை நீங்கள் கண்டுவிட்டால், இந்த ஆண்டு நீங்கள் குர்பானி கொடுக்க நாடினால், நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் துல்ஹஜ்ஜி பிறை 10 குர்பானி கொடுக்கலாம், 11 குர்பானி கொடுக்கலாம், 12 குர்பானி கொடுக்கலாம், துல்ஹஜ்ஜி பிறை 13 மாலை வரை கொடுக்கலாம். அப்போ நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற வரை நீங்கள் உங்களுடைய ரோமங்களை அகற்றிட வேண்டாம், உங்களுடைய நகங்களை அகற்றிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, குர்பானி என்பது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு உயர்தரமான வணக்க வழிபாடாக இருக்கிறது. அந்த வணக்கத்தை ஒருவர் புரிகின்ற பொழுது அவருக்கு இறைவனிடமிருந்து நரக விடுதலை கிடைக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த நரக விடுதலை கிடைக்கிறது. அந்த நரக விடுதலை ஒவ்வொரு உறுப்புக்கும் கிடைக்கிட வேண்டும். அவருடைய ரோமத்திற்கு கிடைத்திட வேண்டும், அவருடைய நகங்களுக்கு கிடைத்திட வேண்டும். எனவே அவர் ரோமங்களையும் நகங்களையும் அகற்றிட வேண்டாம். அதற்கும் நரக விடுதலை, நரக பாதுகாப்பு கிடைப்பதாக இஸ்லாம் ஒரு அழகான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுப்பது என்பது இன்றைய வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி உள்ளூரில் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கக்கூடிய நாம், வசதி வாய்ப்பு வந்தால் நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஹாஜிகள் பின்பற்றக்கூடிய இந்த விஷயத்தில், ஒரு ஹாஜி இஹ்ராமுடைய உடையில் அவர் தமது ரோமங்களை களைய மாட்டார், தமது நகங்களை வெட்ட மாட்டார். எனவே அவரை பின்பற்றி உள்ளூரில் இருக்கக்கூடிய நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஹாஜிகளை பின்பற்றி இந்த 2 விஷயத்தில் நாமும் ரோமங்களை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. மற்றபடி ஹாஜியை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் தமது மனைவியோடு சேரமாட்டார்கள், அவர்கள் தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டார்கள், தமது உடைக்கு அவர்கள் நறுமணம் பூசிக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் ஹாஜியை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. அப்போ குர்பானி கொடுப்பவர் தமது முடிகளை களைய வேண்டாம், நகங்களை அகற்றிட வேண்டாம். மற்ற விஷயத்தில் குர்பானி கொடுப்பவர் அவர் மருதாணி பூசிக்கொள்ளலாம், நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம், தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தி கொள்ளலாம், அப்போ மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம், அப்போ அவர் வேட்டையாடலாம், அவர் திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் நடத்தி வைக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஆகுமானது. இந்த 2 விஷயங்கள் மாத்திரம் குர்பானி கொடுப்பவர் அவர் செய்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒருவேளை குர்பானி கொடுக்கக்கூடியவர் முடிகளை களைந்தாலோ நகங்களை வெட்டினாலோ அதற்காக வேண்டி அவர் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இறைவனிடத்திலே இந்த செயலுக்காக வேண்டி வருந்தி பாவ மன்னிப்பு வேண்டினால் போதுமானது. எனவே இன்றைய வருடம் குர்பானி கொடுக்கக்கூடியவர் துல்ஹஜ்ஜி பிறையை இன்று பார்த்ததிலிருந்து குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் நீங்கள் ரோமங்களை அகற்றிட வேண்டாம், நகங்களை அகற்றிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நாமும் பின்பற்றி நடப்போமாக.